எஸ்கே வேர்ல்டு தமிழ் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து அடுத்த நாள் காலையில் இப்போ வந்து மணி வந்து 4:30 மணி தான் ஆகுது. ஸோ இப்போ போனோம்னா அதிகாலை தரிசனம் பார்த்துட்டு வந்துடலாம் கோயிலில். ஸோ அதனால் எல்லாருமே குளித்து கிளம்பியாச்சு. வாங்க நம்ம கோயிலுக்கு போகலாம். இன்றைக்கி வீலாக் வந்து ஃபுல்லாகவே டே லைஃப் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். உலக புகழ்பெற்ற ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் திருச்செந்தூரில் தான் மக்கள் நம்ம இப்போ இருக்கிறோம். ஸோ இப்போ காலை 4:30. ஓகே, நம்ம வந்து நேற்று நைட்டே வந்து இங்கே தங்கிட்டோம். இப்போ வந்து காலையிலே போய் அதிகாலை தரிசனம் பார்த்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் சீக்கிரமாக எந்திரிச்சு குளித்து நம்ம கிளம்பி போய்கிட்டு இருக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கு. டோட்டலாக வந்து 300 crores ப்ராஜெக்ட்ஸில் கம்ப்ளீட்டாக இந்த கோயிலை வந்து ரினோவேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம கவர்மெண்ட்டு ஓவரால் ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ உலகத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு பல லட்சம் மக்கள் வந்து ஒரே நேரத்தில் வந்து சுப்பிரமணிய சுவாமியை வந்து தரிசனம் பண்ண முடியும். அடுத்து வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நம்ம ஹோட்டல் ஸ்டேக்கு வந்து நம்ம ஹோட்டல் ரூம் வந்து ஒரு நாளைக்கு வந்து 1000 ரூபாய். அதை நான் ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன். ஸோ அதிகாலையிலே போகிறோம், கூட்டம் எப்படி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலேயே நாங்கள் போனோம். ஆனால் அங்கே போய் பார்த்தா அதுக்கு மேலே சரியான கூட்டம் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து புதன்கிழமையே இவ்வளோ கூட்டம் இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. ஸோ அதனால் க்யூவில் நின்று சாமி எப்படியாவது தரிசனம் பண்ணிட்டு வந்துடணும் அப்படிங்கிற முடிவோடு போயிட்டோம். சக்ஸஸ்ஃபுல்லி சாமி கும்பிட்டுட்டு வெளியே வந்தாச்சு மக்களே. ஸோ 2 மணி நேரம் ஆச்சு மக்களே எங்களுக்கு சாமி கும்பிட. சன்ரைஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு பிளான் இருந்தது மக்களே. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்து அதிகாலையிலே சாமி கும்பிட்டு கொஞ்சம் வர வெளியே லேட் ஆகிடுச்சுனால சன்ரைஸ் எங்களால் கவர் பண்ண முடியல. பட் பீச் வியூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கோயில் கோபுரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மயில் வந்து அழகாக அமர்ந்திருந்தது. பட் மயிலோட இறப்பை குறித்து ஒரு விஷயம் கேள்விப்பட்ட மக்களே ரொம்ப புல்லரிப்பாக இருந்துச்சு. மயிலோட இறப்பை வந்து மனுஷங்களால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மயிலுக்கு வந்து தான் இறக்கிறதுக்கு 48 நாளைக்கு முன்னாடியே எப்போ இறப்போம், நேரம், மணி எல்லாமே தெரியும்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் அப்படி இறக்கிறதுக்கு 7 நாளைக்கு முன்னாடி ஏதாவது திருச்செந்தூர் கோயில் உள்ள மலையில் போய் இருந்து 7 நாள் வந்து மயில் துயில்ங்கிற ஒரு விரதத்தை இருந்து திருச்செந்தூர் மலையிலேயே அந்த தன்னுடைய உயிரை வந்து விட்டுருமா. ஸோ அதனால் அதோட இறந்த உடலை கூட நம்மளால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மையிலே பெரிய எனக்கு வந்து ரொம்ப கேட்டவனே ரொம்ப புல்லரிப்பாக இருந்துச்சு. பட் அப்படி தான் அந்த கடவுள் படைச்சிருக்கிறாருங்கும் போது ஈவன் நேஷ்னல் ஜியோகிராஃபிக்கல் சேனலில் கூட இது வந்து நம்ம பார்க்க முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உண்மையிலே இது ஒரு பெரிய அதிசயமான நிகழ்வாக எனக்கு தெரியுது மக்களே. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கோயிலோட ராஜகோபுரத்தோட கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்ரஸ் பாருங்கள். ஸோ எவ்வளோ அருமையாக போயிட்டுருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இதில் வந்து கலர் பெயிண்ட் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் நம்மளுடைய பாரம்பரியத்தை பாதுகாக்கிறதுக்காக கோயிலோட கோபுரம் எப்போவுமே இதே நேரத்தில் தான் இருக்கும். பட் இப்போ பக்காவாக க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. க்ளீன் பண்ணி அதே பழைய ஒயிட் கோட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து வள்ளிக்கோகைக்கு போகலான்னு பிளான் பண்ணோம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வள்ளிக்கோகை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ்னால நம்மளால் போக முடியல. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தூரத்தில் ஒரு மலை தெரியுது பார்த்திங்களா. அது மலையை பற்றியும் ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. நான் அதை லேட்டராக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ வரலாற்றில் பார்த்திங்கன்னா வள்ளியை வந்து விநாயகர் துரத்தும் போது அவங்க வந்து ஒரு குகையில் ஒளிஞ்சதாகவும் முருகர் வந்து காப்பாற்றி அதுக்கப்புறம் தான் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடந்ததாக சொல்லப்படுது. அப்படி வந்து வள்ளி வந்து ஒளிஞ்சிருந்த குகை தான் இந்த குகைன்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோ வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இடம் மக்களே இது. ஸோ இது நம்ம திருச்செந்தூர் கோயிலில் பக்கத்தில் தான் இருக்குங்கிறது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். வள்ளி கோயிலுக்கு போக முடியல. ஸோ அதை வீடியோ கவரேஜ் பண்ண முடியலங்கிறது கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் இப்போதைக்கு கொஞ்சம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பெஸ்ட் திருச்செந்தூர் கோயில் நமக்கு கிடைக்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம பொறுத்துக்கலாம். ஸோ காலையில் நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு வெளியே வரும்போதே சரியாக வந்து ஒரு 7 மணிக்கிட்ட இருக்கும் மக்களே. ஸோ 7 மணிக்கு பார்த்தீங்கனாலே அன்னதானம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பிகாஸ் அது ஆடி மாதங்கிறனால 6லேருந்து 8 மணி வரைக்கும் நமக்கு வந்து சாப்பாடு போட பிளான் பண்ணிட்டாங்க. காலையிலே பார்த்திங்கன்னா காலையில் வந்து எத்தனை மணி வரைக்கும் தெரில. பட் காலையிலே வந்து பொங்கல் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த தடவை. ஸோ அதிகாலையில் வர்ற மக்களுக்கு வந்து டேரெக்டாக ரைஸ்
கொடுக்க முடியாதுன்ட்டு அவங்க பொங்கல் போட்டிருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டு. உண்மையிலேயே நான் அந்த பெஸ்ட் எவர் ஃபுட்டு வந்து நான் திருச்செந்தூர் கோயிலில் தான் நான் சாப்பிட்ருக்கேன். அன்னதானம் சாப்பிட்டேன், நிறைய கோயிலில் நான் சாப்பிட்ருக்கேன். பட் ஆனால் திருச்செந்தூரில் தான் மக்களே நான் பெஸ்ட்டு ஃபுட்டு, நல்ல செம்ம டேஸ்ட்டாக, கல்யாண விருந்து கூட பெஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் நம்ம வந்து டேரெக்டாகவே க்யூவில் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஃபேமிலியும் வந்து பக்கத்துலேயே செருப்பை கழட்டிட்டு போயிடலாம், சரி கூட்டம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு போனோம். பட் ஆனால் எங்களுக்கு முன்னாடியே ஒரு செட்டு வந்து உட்காந்து சாப்பிட்டு இருந்தாங்க. இங்கே தான் டோக்கன் வாங்கணும் மக்களே, டோக்கன் வாங்காமல் கண்டிப்பாக போயிடாதீங்க, அப்புறம் அங்கே போனால் திரும்ப அனுப்பிச்சி விட்ருவாங்க. டோக்கன் வந்து எத்தனை பேர் சாப்பிட்றாங்கங்கிற ஒரு கணக்குக்காக அவங்க கொடுக்குறாங்க. கூட்டம் ரொம்ப இருக்குன்ட்டு அன்னதானத்தை மட்டும் ஸ்கிப் பண்ணாதீங்க, இது என்னுடைய சஜஷன் தான். ஏன் சொல்கிறேன்னா 15 நிமிஷத்துக்கு ஒரு செட்டு வந்து கிளியர் பண்ணிகிட்டே இருக்காங்க. சாப்பிட்டு மக்கள் போக அடுத்த 15 நிமிஷத்தில் மேக்ஸிமம் வந்து நீங்கள் கடைசியிலே இந்த இடத்துல நின்றுருந்தா கூட நீங்கள் 20 நிமிஷம், அடுத்த ஒரு 20 நிமிஷம், 40 நிமிஷத்தில் நீங்கள் சாப்பிட போயிடலாம். இல்லை இன்கேஸ் ரொம்ப பசி தாங்க முடியாதவங்க, இல்லை பெரியவங்க யாராவது இல்லை குழந்தைகள் இருந்தீங்கன்னா அவங்க மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து இந்த அன்னதானத்தை வந்து மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. அன்னதானத்துக்கு வந்து இப்போ டொனேஷன்ஸும் வரவேற்கப்படுது மக்களே. அன்னதான அந்த க்யூவில் உள்ள நுழையும் போது பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து சங்கிலி பூதத்தார் அந்த சாமியோட ஒரு சின்ன கோயில் பார்க்க முடியுது. இவர் தான் நம்ம சுப்பிரமணிய சுவாமி கோயிலோட ராஜகோபுரத்தோட காவலர் போல இருக்குது. ஸோ இவருக்கு வந்து இங்கே தான் வருஷத்துக்கு ஒரு முறை இங்கே வந்து திருவிழா நடக்குது மக்களே. இவர் வந்து பயங்கர ஆக்ரோஷமான ஒரு காவல் தெய்வம். ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து ரொம்ப பசிலாம் இல்லை, பட் ஆனால் இன்னும் நிறைய கோயில்களுக்கு வந்து நம்ம போகிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறதுனால சரி காலையில் வந்து டிஃபனை முடிச்சிருவோம், நம்ம கடமையை முடிச்சுட்டு அடுத்தடுத்த கோயில்களுக்கு நம்ம போகலாம் அப்படிங்கிற ஒரே எண்ணம் மட்டும்தான் எங்களுக்கு தோணுச்சு. ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா சாப்பாடு முடிஞ்சு க்யூ ரெடியாக அடுத்தடுத்த பேட்சஸ் வந்து கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து எப்படா உள்ளே போவோம் அப்படின்ட்டு இருந்துச்சு. ஏன்னா பொங்கல் ஒன்று நமக்கு அவ்வளோ ஆர்வம் ஆயிடுச்சு. பொங்கல் வந்து என்னுடைய ஒன் ஆஃப் தி ஃபேவரட் ஃபுட். அதுவும் இந்த கோயிலில் உள்ள பொங்கல் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் அதை மிஸ் பண்ணவே கூடாது அப்படிங்கிறதுனால ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அடுத்த செட்டை வந்து உள்ளே கூப்பிட்டாங்க. ஸோ இப்போ வந்து நேராக நம்ம உள்ளே போகிறோம் அன்னதான மண்டபத்துக்குள்ளே. பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ப்ரீவியஸாக போனவங்களெல்லாம் வந்து ஆர்டராக வந்து சீட்டில் உட்கார வச்சிட்டாங்க. ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க திருச்செந்தூர் கோயிலை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த வெளியில் முதல்ல ஒரு ஸ்டாஃப் இருப்பாங்க, அவங்ககிட்ட வந்து அந்த டோக்கனை 4 பேர்னா 4 பேருன்னு கொடுத்துட்டு நம்ம பாட்டு உள்ளே போய்கிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ இந்த கேப்பில் பார்த்திங்கன்னா எதிர்த்தாப்பில் வந்து ஒரு முருகரோட ஒரு சிலை இருந்துச்சு. அருமை, ரொம்ப பார்க்கறதுக்கே ரொம்ப ராஜ கம்பீரமாக இருந்துச்சு. ஸோ அதை கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஆர்வமாக போய் எடுத்துட்டோம். நீங்களே பாருங்கள், ஸோ எவ்வளோ கம்பீரமாக இருக்காருன்னு பாருங்கள். ரொம்ப ரொம்ப அழகாக நேர்த்தியாக ஒரு பயங்கரமாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு ஓப்பனாக சொல்கிறதா இருந்தால். ஸோ நேராக அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய லஞ்சை போய் உட்காரலாம், சாப்பிட்லாம் அப்படின்ட்டு பிளான் போயிட்டோம். அதுக்கப்புறம் வந்து அவங்க வரிசையாக வந்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பொங்கல், அப்புறம் வந்து பின்னாடியே வந்து சாம்பார், அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து வந்து சட்னியும் கொடுக்குறாங்க. அப்புறம் தோணிச்சு ஒரு வடை கொடுத்துருந்தா நல்லாயிருக்குன்ட்டு, பட் ஆனால் அது டூ மச்சுன்னு எனக்கே தெரியும். ஓகே, ஸோ இதுவே செம்ம டேஸ்ட்டு. ஸோ கையை வச்சு பார்க்கறது தான் செஞ்சோம், அப்படியே கையெல்லாம் பொத்துருச்சு, அவ்வளோ ஹீட்டு, சுட சுட அவ்வளோதான் ஆவி பறக்க அப்படியே எடுத்துகிட்டு வந்து வச்சுருந்தாங்க. ஏன்னா லைட்டாக ஒரு குழி பறிக்கலாமே, சாம்பார் ஊற்றலாமே அப்படின்ட்டு ஒரு ஆர்வத்தில் வந்து நாங்கள் ட்ரை பண்ணோம். பட் கையே வைக்க முடியல, அவ்வளவு பொங்கல் வந்து சூடு. அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக உட்காந்து சாப்பிட்டு சரி வெளில கிளம்பிட்டோம். நமது திருச்செந்தூர் ராஜகோபுரத்தை பற்றி கொஞ்சம் விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாமா? ஸோ இதுதான் நம்மளுடைய திருச்செந்தூர் ராஜகோபுரம். ஓகே, இது வந்து மொத்தமாக வந்து 9 அடுக்காக இருக்குது. அண்டு ஓவராலாக வந்து இதோட ஹைட்டுன்னு பார்த்தீங்கன்னா 157 அடி. இதை கட்டுறதுக்காக கீழே ஃபவுண்டேஷன் சொல்கிற அஸ்திவாரம் வந்து 90 அடிக்கு போடப்பட்டிருக்கு மக்களே. இந்த பின் கோபுரத்தோட நடையை பார்த்திங்கன்னா எப்போவுமே திறக்கப்படாது மக்களே, ஒரே ஒரு நாள் மட்டும் திறக்கப்படுது. அது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா சஷ்டி அன்னைக்கு, சூரசம்ஹாரம் முடிஞ்ச நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா. ஸோ திருக்கல்யாணமோட அந்த நள்ளிரவில் மட்டும்தான் இந்த நடை திறக்கப்படுது. அதுவும் பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து உள்ளே போகிறதுக்கு வந்து பெர்மிஷன் கிடையாது. இதற்கு வந்து நிறைய ரீசன்ஸ் சொல்கிறாங்க. பட் ஆனால் இது வந்து 1988க்கு அப்புறம் தான் இது முறை வந்து நடைபாட்டுக்கு வந்ததா சொல்கிறாங்க. யூஸ்வலாக எல்லா கோயில்லையும் பார்த்திங்கன்னா ஒரு மூலவர் சிலை எங்கே இருக்கோ அதுக்கு நேர் எதிராக தான் வந்து நம்ம கோயிலோட பிரதான கோபுரம் வந்து இருக்கும். பட் இந்த திருச்செந்தூரை பற்றி பார்த்திங்கன்னா அது வந்து கம்ப்ளீட்டாக ஆப்போசிட். ஏன்னா நம்மளுடைய சுவாமியை வந்து கிழக்க பார்த்து இருக்கிறாரு. ஆனால் கோவிலோட கோபுரம் பார்த்திங்கன்னா வந்து அவருக்கு பின்னால் வந்து மேற்க பார்க்க இருக்குது. பிகாஸ் அதுக்கு ஒரு நிறைய ரீசன் இருக்குது. ஏன்னா முன்பக்கம் வந்து கடல் இருக்குது, அது ஒரு ரீசனாக கூட சொல்கிறாங்க. இந்த கோயிலில் வந்து தரிசன முறைகள் வந்து 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஸோ இலவச தரிசனமும் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இலவச தரிசனத்தில் 2 இருக்குது. முதியவர்கள் போய் தரிசனம் பண்ணுறதுக்கு அவங்களுடைய ஐடி கார்டு, அதாவது ஏஜ் ப்ரூஃபோட ஐடி கார்டோடு வச்சுட்டு போயிருந்தால் அவங்க வந்து முன்பக்கமாக இதே லைனில் கீழே வந்து முதியவர்களுக்கு தனியாக இருக்குது. இந்த இதுக்கு அந்த பக்கம் பார்த்திங்கன்னா இலவச தரிசனமும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2வது முறை பார்த்திங்கன்னா 100 ரூபா தரிசன முறை இருக்குது மக்களே. ஸோ 100 ரூபா நம்ம வந்து கட்டணம் செலுத்தி நம்ம வந்து நான் இப்போ பின்னாடி காட்டினாலே ஸோ அதுக்கு அந்த பக்கத்தில் வழியாக
நம்ம வந்து சாமி தரிசனமும் பண்ணுற மாதிரி இருக்குது. இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு 4 விசேஷமான நாட்கள் இருக்குது மக்களே. அது என்னென்னு பார்த்திங்கன்னா பங்குனி உத்திரம் ரொம்ப ஒரு விசேஷமான நாள். அதுக்கப்புறம் திருக்கார்த்திகை, வைகாசி விசாகம், அப்புறம் வந்து கந்த சஷ்டி. ஸோ இது வந்து இந்த 4ம் வந்து இந்த கோயிலோட முக்கியமான ஒரு திருவிழாக்களாக பார்க்கப்படுது மக்களே. அது இல்லாமல் ரொம்ப முக்கியமான நாட்களாகவும் பார்க்கப்படுது மக்களே. இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாலசுப்ரமணியர் அண்ட் சண்முகர் அப்படின்ட்டு 2 மூலவர்கள் உள்ள இருக்கிறாங்க மக்களே. அண்ட் பாலசுப்ரமணியர் சுவாமி பார்த்தீங்கன்னா கிழக்க பார்த்தும், சண்முகர் வந்து தெற்க பார்த்தும் அமைஞ்சிருக்கு மக்களே. இந்த ஸ்தலம் வந்து இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கும் பெயர் பெற்றது மக்களே. முருகர் வந்து மிக உக்கிரமாக எழுப்பின சூரசம்ஹாரம் நடந்த ஒரு ஸ்தலம் இது. தேவர்களை வந்து அதிகமாக வந்து தொந்தரவு செய்த சூரன் அப்படிங்கிற ஒரு அசுரனை பற்றி தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து நம்ம சிவபெருமான்கிட்ட போய் முறையிட்டிருக்காங்க. ஸோ அப்போ வந்து சூரனை அழிக்கிறதுக்காக சிவபெருமான் தன்னோட நெற்றிக்கண்ணிலேருந்து 6 பொறிகளை வந்து வருவிச்சதாகவும், அந்த 6 பொறிகளிலிருந்து உருவானது தான் நம்மளுடைய முருகன் அப்படின்னு சொல்லப்படுது. அதன் பிறகு தான் நம்ம முருகப்பெருமான் வந்து சிவபெருமானோட கோரிக்கையை ஏற்று தன்னுடைய முழு படைகளோடு வந்து சூரபத்மனை வந்து வதம் செய்ததாக வந்து வரலாறு சொல்லுது மக்களே. அதனாலேயே அவருக்கு வந்து அந்த போரில் வெற்றி பெற்றதுக்காக அதனாலேயே அவருக்கு வந்து ஜெயந்திநாதர் அப்படிங்கிற ஒரு பேர் வந்துச்சு. பின்னால் அது மருவி செந்தில்நாதர் அப்படிங்கிறதாக மாறினதாக சொல்லப்படுது மக்களே. இன்னொரு முக்கியமான அப்டேட்டு, ஸோ முடி காணிக்கை செலுத்துகிற மக்கள் வந்து அடிக்கடி வந்து இடத்த மாற்றுறாங்க பிகாஸ் ஆஃப் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பிளான்னால. ஸோ இப்போ வந்து நாளிக்கிணறுக்கு போகிற வழியிலே ரைட் சைட்லேயே முடி காணிக்கை செலுத்துறதுக்குரிய இடங்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ மக்கள் வந்து இப்போ புதுசாக போகிறீங்கன்னா இப்பொழுதுக்கு இங்கே தான் வந்து நடக்குது மக்களே. ஓகே, கோயில் பிரகாரத்தை வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு பீச்சுக்கு வந்துட்டோம் மக்களே. ஸோ அதிகாலை நேரம் பீச் நல்லா அருமையாக இருந்துச்சு. மக்கள் எல்லாருமே வந்து ஆனந்த குளியல் போட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே தான் மக்களே சஷ்டியோட கடைசி நாளில் வந்து சூரசம்ஹாரம் இந்த பீச்சில் இதில் தான் நடக்கும். நம்ம திருச்செந்தூர் பீச்சுக்கு வரும்போதே நம்ம அந்த டச்சுக்காரங்களோட இன்சிடென்ட் வந்து கண்டிப்பாக மறக்க முடியாது. அதை பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும். ஸோ டச்சுக்காரங்கள் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வந்து நம்ம திருச்செந்தூர் கோயிலை வந்து கொள்ளையடிக்க வந்தபோது கோயிலில் உள்ள வளங்கள் எல்லாத்தையுமே கொள்ளையடிச்சிட்டாங்க. அதில் இப்போ கோயிலோட மூலவரோட சிலையும் படகுல வச்சுட்டு அவங்க நாட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதா பிளான் பண்ணி போயிட்டுருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா கடலில் வந்து ஒரே கொந்தளிப்பு, அதிகமான கொந்தளிப்புனால அவங்களுக்கு வந்து அப்போ ரியலைஸ் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து இதோ சம்திங் இதோட பவர்ஃபுல் இருக்குது, இதில் ஒரு பவர் இருக்குது, நம்ம வந்து தப்பான ஒரு முடிவை எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்ம மூலவர் சிலையை கடல்லே போட்டுட்டு போகிறாங்க. சுவாமி சிலையை வந்து கடலில் போட்டதுக்கப்புறம் தான் கடல் கொந்தளிப்பே அடங்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் வந்து ஒரு பக்தருக்கு வந்து காட்சி அளித்து இந்தமாரி வந்து என்னுடைய சிலை வந்து அந்த கடலில் கிடக்குது, அதை வந்து ரெக்கவர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல அவங்க வந்து திரும்ப வந்து மக்கள் எல்லாருமே சேர்ந்து போய் சுவாமி சிலையை கடல்லேருந்து மீட்டு திரும்பவும் திருச்செந்தூர் கோயிலே கொண்டு வந்ததாக ஒரு வரலாறு இருக்குது மக்களே. இது உண்மையிலே வந்து ஒரு இன்ஸ்பயரான ஸ்டோரி மக்களே. ஸோ இது கேட்கும்போது எனக்கு வந்து திரும்ப வந்து கூஸ்பம்ஸ் வரும். ஸோ அவ்வளோ பவர்ஃபுல் நம்ம சுவாமி. ஸோ பீச்சில் கால் நினச்சிட்டு ஸோ நம்ம ரைட் சைடில் இருக்கிற ஐயா கோயிலுக்கு போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி நம்ம வந்து பீச் ஐயா கோயிலுக்கு போனோம் மக்களே. எனக்குமே வந்து ரொம்ப நாளாக ஐயா கோயில் ஐயான்னு சொல்கிறமே அது என்ன அப்படிங்கிறது என்ன சுவாமி அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக ரொம்ப ஆர்வமாக இருந்தேன். பட் அதோட விட வந்து நான் இந்த தடவை திருச்செந்தூருக்கு போய் அங்கே இந்த குருக்கள்கிட்ட பேசினேன் மக்களே. அப்போ அவங்க வந்து இதை பற்றி டீட்டெயில்டாக எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ ஆதி நாராயணனுக்கும் அவரோட திருமகள் மகாலட்சுமிக்கும் பிறந்தது தான் வந்து இந்த ஐயா வைகுண்ட சுவாமி அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அந்த பிள்ளை வந்து சிவன் பிரம்மா விஷ்ணு மும்மூர்த்திகளும் தானாக சேர்ந்து படைக்கப்பட்ட ஒரு அவதாரமாகவே சொல்லப்படுது மக்களே. ஸோ இந்த கோயிலில் வந்து நான் ஆல்ரெடி குருக்கள்கிட்ட கேட்டேன் வீடியோ எடுக்கலாமான்னு கேட்டு அவங்களோட பெர்மிஷனில் தான் வீடியோ எடுத்திருக்கேன். கோயிலுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இந்த பீச் வியூ வந்து அது இல்லாமல் இந்த மண்ணரிப்பை தடுக்கிறதுக்காக ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு சிமெண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் திங்ஸ் போட்டிருந்தாங்க. அதுவும் ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு மக்களே. அது இல்லாமல் இங்கே ஏதோ சம்திங் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்குது. பட் என்னங்கிறது எனக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக தெரியல. பட் நல்லா இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துருக்கு. பெரிய குழி தோண்டி அதில் ஒரு ஜேசிபிலாம் வேறு நின்றுட்டு இருந்துச்சு மக்களே. பட் என்ன ஒர்க் நடக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அப்படியே இந்த ரைட் சைடில் இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய மீனவ குடும்பங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா போட்லாம் நிறைய தெரிஞ்சுது. ஸோ அங்கே போனால் மீன் கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும்னு எனக்கு தோணுது. பட் நெக்ஸ்ட் டைம் அதை பார்த்துக்கலான்ட்டு வந்துட்டோம் நாங்கள். ஓகே, அப்புறம் என்னங்க, ஸோ ஒரு வழியாக நம்ம நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு. அடுத்து வந்து ஃபேமிலிக்கு முக்கியமான தேவை வந்து ஷாப்பிங் தான். ஸோ வழக்கமாக வந்து இந்த ரூட்டில் தான் வந்து திரும்ப ஷாப்பிங்
போவோம். பட் ஆனால் இந்த இடம்லாம் கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். ஸோ நீட்டாகவே இருக்காது. பட் இந்த இடம் வந்து அழகாக அந்த சாமி சிலைகள்லாம் வச்சு சாமி அந்த போஸ்டர்ஸ்லாம் போட்டு சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. இது இருக்கிறதுனாலே ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, மக்கள் வந்து இங்கே வந்து எந்த அசுத்தமும் செய்ய மனசு வராது. அழகாக வந்து தெப்பத்தேர், அப்புறம் வந்து கந்த சஷ்டி திருவிழா அதோட ஃபோட்டோஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை சாத்தி அருள்மிகு சண்முகரோட ஃபோட்டோ. பச்சை சாத்தினா சண்முகருக்கு வந்து யூஸ்வலாக வந்து பச்சை கலரில் தான் ட்ரெஸ் போடுவாங்க. நீங்கள் பாலசுப்ரமணியனுக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ட்ரெஸ் போடுவாங்க. ஸோ அப்படியே பேசிக்கிட்டு நம்ம வந்து அது பக்கத்துலேயே வந்து திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது மக்களே. ஸோ அங்கே வந்துவிட்டோம். இதுதான் வந்து இப்போதைக்கு திருச்செந்தூரில் பஸ் ஸ்டாண்டு. ஸோ இதிலேருந்து நீங்கள் வந்து மேக்ஸிமம் எந்த ஏரியாக்குனாலும் நீங்கள் வந்து பஸ்ஸில் போகலாம். கனெக்ஷன் பஸ்ஸும் இருக்கும், டேரெக்ட் பஸ்ஸஸும் இருக்குது. உங்களுக்கு வந்து இல்லை டேரெக்ட் பஸ்ஸஸ் உங்கள் ஊருக்கு இல்லைனாலும் மாறி மாறி போகிறதுக்குரிய எல்லா வசதிகளும் ஃப்ரீக்வெண்ட்டாகவே இந்த இடத்துல ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஓகே, ஃபைனலி நம்ம வந்து ஷாப்பிங்காக கடைகளுக்குள்ளே வந்தாச்சு. ஷாப்பிங்னா எந்த லேடிஸ் தான் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும். ஸோ எல்லாருமே உள்ளே புகுந்துட்டாங்கன்னா அவங்க எல்லாத்தையும் மறந்துடுவாங்க. ஸோ அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக அது ஷாப்பிங் விஷயத்தில் அவங்க இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கோயில் வளாகத்தில் ஏகப்பட்ட சிறு தொழில் பண்ணுறவங்க நிறைய பேர் கடை வச்சுருந்தாங்க. பட் இப்போ வந்து அவங்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைஞ்சிருக்கு. மேபி இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பீரியட்னால கொஞ்சம் பொறுப்போம். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து அதை மாற்று வசதிகள் அமைச்சு அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் எதுவும் வழி பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பஸ் ஸ்டாண்டுக்கு ஏற்றாப்புலேயே நிறைய ஷாப்பிங் சென்டர் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இந்த மாதிரி நிறைய பொம்மை கடை, குழந்தைகளுக்கு பிடிச்சது, லேடிஸ்க்கு பிடிச்சது, அந்த மாதிரி நிறைய கடைகள் இருக்குது. அதில் வந்து இப்போ நான் வந்து நான் போன கடைகளில் ஒரு சில விஷயங்களை வந்து கேப்சர் பண்ணியிருக்கேன். ஸோ அது உங்களுக்கு பாருங்கள், உங்களுக்கு எதுவும் பிடிச்சிருக்கான்னு நீங்கள் பாருங்கள்.
நாளிக்கிணறு பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் மக்களே. ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் நாளிக்கிணறோட என்ட்ரி. ஓகே, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு பாருங்கள். இன்னும் வந்து க்யூ வந்து ஒரு மிகப்பெரிய க்யூவாக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த இடைக்கு குளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த இடம் நாங்கள் குளிக்கலை. அதுக்கப்புறம் கோயிலுக்கு ஏற்றாப்புல முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தமாரி பிரசாதம் வழங்குறாங்க. சக்கரை பொங்கல் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க, டெய்லி கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் போய் வந்து இதை வந்து இலவசமாகவே வாங்கி பிரசாதமாக வாங்கி சாப்பிட்லாம். ஸோ நாங்களும் எங்கள் ஃபேமிலியோட போய் வாங்கி என்ஜாய் பண்ணோம். ஓகே மக்களே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். ஸோ திருச்செந்தூருக்கு வந்தாச்சு, நல்லபடியாக காலையில் எழுந்துச்சு சாமி கும்பிட்டாச்சு. ஸோ நம்ம அடுத்த டெஸ்டினேஷனுக்கு போக போகிறோம். ஸோ அடுத்த டெஸ்டினேஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இன்னும் ஒரு 2-3 டேஸில் நெக்ஸ்ட் வீடியோ வரும். அதில் நம்ம வந்து திரும்ப மீட் பண்ணலாம். See you then. Bye bye.